சிம்பிளா அசிடிட்டின்னு சொல்றோம். அசிடிட்டில 4 ஸ்டேஜ் இருக்கு. கடைசி ஸ்டேஜ் போனா ஆப்பரேஷன் கூட தேவைப்படும். ஒவ்வொரு ஸ்டேஜா சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. ஸ்டேஜ் 1 மைல்ட் அசிடிட்டி. இது நீங்க ரொம்ப காரமா சாப்பிட்டாலோ இல்ல ஸ்பைசி ஃபுட் எடுத்துக்கிட்டாலோ நெஞ்செரிச்சல் வரும், வயிறு எரியும். இதுதான் ஃபர்ஸ்ட் வார்னிங் சைன். ஸ்டேஜ் 2 ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். முதல்ல நெஞ்சரிச்சலா ஆரம்பிச்சது இப்ப மேல எது கழிச்சிட்டு மேல ஏறி வரும். அது பேர் கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ், ஜெர்டுன்னு காமனா சொல்றது. இதுல முக்கியமா டாக்டர் போய் பார்க்க ஆரம்பிக்கணும். ஸ்டேஜ் 3 ஈசோஃபேகைட்டிஸ் அண்ட் கேஸ்ட்ரைட்டிஸ். உணவு குழாயும் வயிறும் புண்ணாயிரும். உணவு குழாயில வயிறுல உள்ள லைனிங் எல்லாம் சின்ன சின்ன புண்ணா வந்துடும். இது ஸ்டேஜ் 1ஐயும் 2ஐயும் கண்டுக்காம விட்டதுனால காம்ப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த 3 ஸ்டேஜையும் கண்டுக்காம விட்டீங்கன்னா ஸ்டேஜ் 4 அல்சர்ஸ், ஸ்ட்ரிக்சர்ஸ், அப்ஸ்ட்ரக்ஷன். அதாவது இந்த புண்ணெல்லாம் சுருங்கி போய் உணவு குழாயும் வயிறும் அடைச்சுக்குங்க. சாப்பிட முடியாது, வாந்தி எடுக்கும், நியூட்ரிஷன் குறைஞ்சிரும். அந்த சமயத்தில் ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும்தாங்க கரெக்ட் பண்ண முடியும். அதனால எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கங்க, டாக்டர் பாருங்க.